நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லோடியன்ஸ். வெல்கம். 2 நாளா தலப்படத்துக்கு போய் தொண்டெல்லாம் கட்டி போய் ஓ ஷோ வர முடியாம டான்சில் பிரச்சனை அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஓகே. போய் ஆடி சட்டையை கழட்டி அந்த அளவுக்கு ஆயிட்டு சரி இதுக்கு நடுவில் அரசியல் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, தமிழ்நாடு அரசியல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மையை சொல்றவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார் யாரு? எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி அங்கிட்டு உண்மைகளை சொல்ல இவங்க ஒரு 2 அசுர மீட்டிங். இந்த மீட்டிங்களை மங்காத்தா படம் ரீரிலீஸ்னால கண்டுக்காம விட்டதுனால அந்த மீட்டிங்ல பார்த்தா பல காமெடிகள். இங்கிட்டு பார்த்தா மோடியை வர வைத்து ஃபன்னான நிகழ்ச்சி. ஃபன்னான நிகழ்ச்சின்னு கூட சொல்ல முடியாது, அதை விட ஏதாவது ஒண்ணு கேவலமா? ஃபன்னுல என்ன எனக்கு அது என்ன கேவலம்? தமிழ்நாடு ஒரு மோசமான நாடு, திமுக ஆட்சி நடக்குன்னா மோசமான நாடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த நாட்டை மாத்த போறேன். என்னுடைய பாஜக ஆளும் மாநிலங்கள் பூரா பயங்கர கட்டுக்கோப்பா இருக்கு, எந்த ஒரு கிரைமும் நடக்கிறது கிடையாது. அப்படியே அவளா சம்முன்னு இருக்கா. ரேப்புகள் கொலைகளை தாண்டி எரிப்பம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது தவிர இங்க நடக்கிற விஷயங்கள் தான் பெரிய விஷயங்கள் மாதிரி மோடி பேசிட்டு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு எங்களை போல ஒரு சிறந்த சக்தியோ சிறந்த என்டிஏ கூட்டணியோ கிடையாது. அதுவும் எடப்பாடி போன்ற ஒரு அமைதியான சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு அழகான குழந்தையை நான் பார்த்ததே இல்லை. இதுல என்னன்னா எடப்பாடி பேசுறாரு மைக்ல, நான் தான் சிஎம் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு பேசுறாரு. என்டிஏல நான் ஆட்சி அமைப்பேன்னு பேசுறாரு. அடுத்து இப்படி வராங்க, மோடி பேசுறாரு, நீ எல்லாம் இல்ல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டாரு. சீட்டை கொடு, பேசாம உட்காரு, எழுதி கொடுத்து படிக்கணும். சரி இவர்களை விட்டுருவோம். இவர்கள் நிகழ்ச்சி அவ்வளவு பயங்கர சிறப்பாக. எனக்கு 2 நாளா காதலா வலி கேட்கிறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தா வருவேன் நானு, அப்படி எடுத்தோட்டே உள்ள போக கூடாது. நீங்க இந்த மீட்டிங் ஃபர்ஸ்ட் முடிப்போம், கேளுங்க, விவரத்தை முடிங்க. மதுராங்கடத்தில் டிராபிக் ஜாமை நாங்க செய்து விட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மீட்டிங் சொதப்பப்பட்டதாகவும் அதிமுக காரங்க வெறும் வேன் மட்டும் தான் பிடிச்சு விட்டாங்க, அதிமுக காரங்க ஆள் இறக்கல பெரிய இடத்துல தகவல் வந்தாலும் சரி அந்த மீட்டிங் முடிஞ்சுச்சு. தாவேகா நம்ம பாஷையில சொல்லணும்னா உங்களுக்கு வெற்றி கழகம் தற்கொலைகள்ங்கிறது அவங்களுக்கு சரியான பெயரா கொடுத்தாலும் அதை ஏத்துக்கொள்ள முடியாம ட்விட்டர்கள்ல போய் நாங்க தற்கொலை கிடையாது, நீங்க தான் தற்கொலை, யாரு தக்கோலி, நாங்கதான் தக்கோலி, அந்த மாதிரி இந்த தக்கோலி காமெடிகளை போட்டு இருந்தாலும் ஆண்டவனா பார்த்து விசில் சின்னம் கொடுத்து விட்டேன். ஆண்டவனா பார்த்து யாரு கையில என்ன பொருளை கொடுக்க கூடாதுன்னு தெரியாம குரங்கு கையில பூமாட மாதிரி குடுகுடுப்புக்காரன் சொல்ற மாதிரி இவர்கள் கையில போய் விசில் கொடுத்து விட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோவாது கொடுத்தாவது ஒரு 100ல ஒரு 10 பேர் அநியாயம் செய்வேன். அதையும் தூக்குவாங்க, கமுத்து போடுவாங்க. பார்த்தா இன்னைக்கு பூரா வித்துட்டு அலையிறாங்க, விசில் திரியுறாங்க, விசில் வித்துட்டு அலையிறாங்க. தெருவெல்லாம் கிளியுது, இல்ல தெருவெல்லாம் வித்துட்டு அலையிறாங்க. 10 ரூபா 3-10 வரைக்கும். நான் 3-10 சின்ன வயசுல பார்த்தது, இப்ப திரும்ப விசில் 3-10 விக்கிறாங்க. சிட்டிக்குள்ள வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து விசில் அடிக்கிறாங்க. கேட்டா நான் எங்க விசில் சின்னத்தை பரப்புறேன் அப்படின்றாங்க. டிவி கீழ சட்டையை போட்டுக்கிட்டு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இப்படி இருக்கட்டும். இவர்கள் நேத்து ஒரு மாநாடு இல்ல, அது ஒரு பொதுக்குள் மாதிரி. எப்பயுமே இதை மாநாடுன்னு தான் சொல்லணும். அவங்க எது பண்ணாலும் மாநாடு மட்டும் தான் சொல்லணும். உற்சவம் அந்த மாதிரி நீங்க எங்க நாங்க எது பண்ணாலும் மாநாடு தான். மாநாடு எப்படி நீங்க சொல்லுங்க? மாநாடு அது ஒரு பெரிய மாநாடு. என்ன எழுச்சி மாநாடுமானுங்க, திடீர்னு பார்த்தா இது என்ன ஃபங்க்ஷன்னே தெரியல. கடைசியில பார்த்தா அந்த ஒரு அற்புதமான சின்னத்தை தாவேகா நண்பர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சின்ன அறிமுக விழா. இப்படி கூட நம்ம சொல்லி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அறிவுக்கு இந்த விழால என்ன பண்ணாங்க மெயினா அப்படின்னா வந்தாங்க, ஆளாளுக்கு ஒரு 20 நிமிஷம் கத்துனாங்க. கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சின்னத்தை பெடெக்ஸராது அங்க மாதிரி அந்த காமெடி நிறைய பார்த்தோம். அது மாதிரி இதை விசில் தான் எங்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி விசில அறிமுகப்படுத்திட்டு லோகோவை காமிச்சிட்டு போயிருக்காங்க. லோகோ பாத்தீங்க அப்படின்னா லோகோல பின்னாடி தமிழ்நாட்டு கொடி, அதுக்கு தமிழ்நாடை மறைக்கிற மாதிரி விஜய், அது கீழே மணிங்கிற மாதிரி விசில், அவர் கீழே விசில் போட்டு இதுதான் எங்க லோகோ, எல்லார் வீட்டுக்கு வெளியும் இந்த லோகோ இருக்கணும், ஓட்டு போடலைன்னா தூக்கி கொண்டு போய் ஓட்டு போடும். அது பின்னாடி பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் நடந்த பெரிய கூத்துக்களை அதுக்கப்புறம் பார்ப்போம். மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடி கார்டுகளோட சேர்த்து எல்லாரும் கழுத்துல பிடி வாத்தியார் ஆட்டம் விசில தொங்க விட்டு வந்துட்டாங்க. விசில் அடிக்க தெரியாதவங்க கூட விசில் அடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி. அவங்க தலைவருக்கே விசில் அடிக்க தெரியாது, அது அவரே ஒரு மேடையில சொல்லி இது பண்ணிருக்காரு. அந்த ஆளே விசில் ஊதுனானுங்களா? அது சும்மா இப்படி கையை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள சில்வர் விசில் வச்சு ஊதுனாருங்க. அதான் சொல்றேன், அவருக்கு உண்மையா விசில் அடிக்க தெரியாதுங்க. சொல்றேன் நாங்க செய்யாத ஒரே ஒரு பொறிக்கத்தான் அது ஒண்ணுதான், மத்தபடி எல்லாமே பண்ணிட்டோம், விசில் அடிக்க மாட்டோம். விசில் மட்டும் அடிக்க தெரியாது, மத்த எல்லா கட்டப்பழக்கம் இருக்குங்கிற மாதிரி. நேத்து அந்த மீட்டிங் உடைய வெளிப்பாடு பார்த்தா விஜயரனை சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்றாங்க போல. அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சியில யார் சிறந்த பேச்சாளராக பார்த்தா காமெடி என்ன அப்படின்னா ஒரு க்ரோ அப் சைல்டு ஆதவ் அர்ஜுனா. ஆமா, ஆதவுக்கு தமிழ்ங்கிறதே வராது. எனக்கு ஆதவ் மீட்டிங் பார்க்கும்போது ஆதவே 25 நிமிஷம் தமிழ் பேசுறா அப்படின்னா நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி. என்னடா ஆதவ் பேசணும் பார்த்தா ஆதவ் தமிழ் கிளாஸ் போய் தமிழ் பண்டிட்ல கிளாஸ்க்கு போய் ஆதவ் கத்துக்கிட்ட தமிழ்களை தேவையில்லாமல் வாய்விட்டு செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சூப்பரா தானே பேசினாரு.
சூப்பரா பேசினார். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாதாம்கீர் எனக்கே தரது கிடையாது. ஓகே. கெட்ட வார்த்தை பயன்படுத்தாதீர்கள். திட்டு நடுவில் நடக்கு அப்படின்னு திட்டிரு. அப்படிதான். திட்டிட்டு ஓடிடு. ஆதவ் வந்துட்டு மத்த எல்லாரும் பேசினது வந்து ஒரு மாதிரி இருந்தா கூட புசி வந்து ஒரு பல்பு வாங்கினாரு. 4 தொகுதியில நிக்கலாம்னு பல்பு வாங்கினாரு. டே 2 தாண்ட ஆப்ஷன் இருக்குன்னு அது ஒரு பக்கம். சரி புசி கூட ஓகே அரசியல்வாதின்னு விடுங்களேன். ஆதவ் வந்து கட்சியை அபகரிக்கும் நோக்கம். நானா போட்டு விட்டேன் ட்விட்டர்ல. கட்சியை அபகரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஐடி கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த ஆதவ் செயல்படுகிறார். கட்சியை அநேகமாக விஜய் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு கட்சியை அதே அவர் என்னைக்கு டெல்லிக்கு போனாரோ அன்னைக்கு அது உறுதியாயிருச்சு. ஆனா டெல்லியில உண்மையிலேயே அமைதிப்படை வேலையை சத்தமே இல்லாம ஆதவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெல்லியில ஆள் செட் பண்ணதே ஆதவங்கிறாங்க. இங்க அந்த கட்சியில இருக்க நார்த்து பழக்கம் உள்ள ஒரே ஆள் நீதான் அங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வேற. காலையில 6 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தன்னுடைய உச்சத்தை விட்டு இந்த நடிகர் வந்து விட்டாரே ஏனே விட்டீங்க அப்படின்னு கீழே கேட்டா கூட விஜய் என்ன பின்னாடி பதில் சொல்லியிருக்காரு. ஆதவ் என்ன தெளிவுபடுத்திருக்காருன்னு பார்த்தா, ஆதவ் அண்ணே ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கத்துல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, விஜய் அண்ணே நின்னா தேரு, நடந்தா பஸ், போனா அரபாடி லாரி, அண்ணே நடந்தா அங்க வந்து ரோட்ல பேனா வைக்கிற பொம்பளை கூட அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு நடுவுல நாங்க பெண்கள்கிட்ட கவனிச்சிங்களா? என்னது அதான் இதுதானே அவர் போறப்ப 4 பெண்கள் வந்து ஐயோ அண்ணா அண்ணா இந்தியில கூட வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, நாங்க தான் இன்னும் யாருக்கிட்டயுமே பேசலையே, பேச தெரியாம கிடையாது, பேசக்கூடாதுன்னு இருக்கோம், பேசக்கூடாது, பேச மாட்டோம். 2 பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ண அராஜக அரசியல் எங்களுக்கும் தெரியும், ஆனா நாங்க பண்ண மாட்டோம். வடிவேல் மாதிரி நாங்க அதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிக்கிருக்கோம், அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஒன்னே பொம்பளை ஆள்கிட்ட பேசுறது எங்களுக்கு நல்லா தெரியுமே. அது என்னன்னா தமிழ்நாடு பெண்களுடைய மனசுக்குள்ள அவர் இருக்காராம். வீட்டுல எல்லாம் கேட்டா வையிறாங்க. நம்ம ஊர் பக்கத்துல வந்து கேட்டா விஜயா யார் நிக்கிறா? ஓ மயனே ஆத்தா நிக்கிறான் அப்படின்னா, ஏன் மயனா? விஜய் சின்னத்துலயா? அவன் தான் வந்து இந்த இதுல நிக்கிறான், பூத்துல நிப்பான். அரளி விதை எங்கடா அப்படின்னு கேக்குது. அரளி விதை அதுல இப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. கரண்ட் சாக்கு வைப்பது, கேஸை திறந்து விடுவது, இந்த மாதிரி நூதன முறையில கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல பெற்றோர்கள் போறான். நானே ஊர் பக்கத்துலாம் போறது இல்ல. போனாலும் போயிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அறத்துக்கத்துல எந்திரிச்சு ஓடி வந்துடுறது. ஆதவ் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா உள்ளக்குள்ள போயிட்டு அண்ணன் இன்னாரு அண்ணனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா, அண்ணன் தொட்டா கரண்ட் அடிக்கும், சாக்கு அடிக்கும், எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வராரு, திமுகவை இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இழுத்தா யாரை போட்டு டார்ச்சர் பண்ண போறாங்க? இவங்க தான் டார்ச்சர் பண்ண தேவையில்லாம திருமாவை வேற பிடிச்சி இழுத்துருக்காரு. ஏன்டா அவர் என்னங்கிறாரு, அண்ணே நீங்க என்ன திட்டுவீங்க தெரியும், ஆனா வந்துட்டு ஆக்சுவலா என்ன அப்படின்னா, உங்க கட்சியில இருக்கவங்க இங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு கூட்டணிக்கு எவனும் சேர மாட்டேங்கிறாங்க. இவனையாவது இழுக்கணும். இல்ல ஐயோ நம்ம வேஸ்டா போயிருமே, நம்ம கையில ஒரு 10% ஓட்டாது இருக்கும், இந்த காட்டானுங்க இருக்கானுங்க, இது தோத்து போயிட்டோம்னா என்ன பண்றது? தோத்து போயிட்டா ஒண்ணும் இல்ல, அடுத்த எலெக்ஷன்ல வந்து விசில் சின்னத்துக்கு பதிலா சங்கு சின்னம் வாங்கி வச்சுக்கலாம். சங்க சின்னம் இப்பயே கொடுத்துடலாமே. ஏன் இப்ப கொடுத்துடலாம்? அதுக்கு அது சொன்னாங்க பாரு, யாரோ ஒரு ரசிகர் அங்க இருந்து கொடுத்திருக்காங்க. எங்க அங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்திருக்காங்களாம். இவங்களுக்கு வந்து விசில் கொடுத்திருக்காங்களாம். அதுவும் விஜய் ரசிகர் தான். யாருதான் விஜய் ரசிகர் இல்ல? எல்லாரும் விஜய் ரசிகர். கேமராமேன் மோடி அமித்ஷா எல்லாருமே விஜய் ரசிகர். டாம் க்ரூஸ் கூட விஜய் வெளியே பணியூர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரமா டாம் க்ரூஸ்க்கு அப்பாயின்மெண்டே கிடைக்கல. எல்லாரும் மஸ்க் எல்லாம் வந்துட்டு அவர் இவருக்கு மேல அவரை விடுங்க. நீங்க வந்து இந்தியா கூட மட்டும் வாங்க. இல்ல நம்மளுடைய ஓனர் மஸ்க் தான். டாம் க்ரூஸ் நம்மளுடைய அதிகபட்ச வேலை எங்க ட்விட்டர்ல தான். நம்ம ஓனர் அப்ப மஸ்க் தானே. அப்ப மஸ்க் தானே விஜய் போய் பார்க்கணும். விஜய் தானே மஸ்க் போய் பார்க்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. வேணா அவரை பணியூர்கார் சொல்லுமா. டாம் க்ரூஸ், இலான் மஸ்க் எல்லாரும் வாங்க. மோடி எல்லாம் கையோட கூட்டிட்டு வந்துருங்க. விஜய் என்ன வீட்டுல இருப்பாரு, இல்ல ஆபீஸ்ல இருப்பாரு. ஆபீஸ் எங்க இருக்குன்னா கீழே இருக்கும், வீடு ஆபீஸ்க்கு மேல இருக்கும். 2 ஃப்ளோர்ல ஏதாவது இல்ல திருசா வீட்டுல இருப்பாரு. தப்புடா, உண்மையே சொல்லணும் இல்லைங்க. இப்படி எல்லாம் ஆதவ் வந்து சொல்லிக்கிருக்காரு. ஆதவ் விளையாண்டுக்கு இருக்காரு. கடைசியா வந்து ஆதவ் போற போக்குல ஒரு குத்துன மாதிரி, நான்லாம் காலையில 6 மணிக்கு என்னுடைய 30 வருஷ விளையாட்டு இதை விட முடியல. அண்ணன் வந்து ஒரு ஃபீல்டோட உச்சத்துல இருந்தாலும் விட்டுட்டு மக்களுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா வீடியோக்களும் அவர் நடந்துகிட்ட விதமும் பார்த்தா ஒன்னும் மக்களுக்காண்டி வந்த மாதிரி தெரியல. ஏர்போர்ட்ல ஓடுனதெல்லாம் அப்புறம் மக்களுக்காண்டி ஓடுனாரு. அதுக்கு வந்து காரணம் சொல்றாங்க. அணில்கள் கூட போய் ஃபேக் அக்கௌண்ட்ல தகராறு பண்ணுவேன். அப்ப டைம் பாஸ் அவங்க நம்ம டைம் பாஸ் போய் அவங்கள்ட்ட டே ஆஃபீஸ் லீவ் முடிஞ்சான்னு கேட்டா டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்கள்ட்ட போய் இதை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல யார் இருந்தாலும் ஓடி இருப்பாங்க. அந்த இடத்துல நல்லவனா இருந்தா மீட்டிங்கே நீ வந்து சீக்கிரம் டயத்துக்கு வந்திருக்கணும். பஞ்சாயத்து நோட்டி மான்கராத்தே டீம், ஐயோ மான்கராத்தே டீம் ரொம்ப பிடித்த கராத்தே, எனக்கு பிடித்த கராத்தே மான்கராத்தே டீம். சரி இந்த மான்கராத்தை போட்டுட்டு பேண்ட்டை வேற இழுத்து விட்டுட்டு ஓடுனீங்க. சரி உங்களுக்கு ஃபிளைட்லயாவது இறங்கி சென்னையிலயாவது ஒரு இது கொடுக்கணும்ன்ற ஒரு அறிவு கிடையாது. சரி அவர் இதெல்லாம் கொஞ்சம் கூட மனதளவுல கூட அவங்கள பாதிக்கவே இல்லைங்கிறது இவங்களோட மீட்டிங்ல தெரியுது. ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே தெரியுது. அப்புறம் வந்துட்டு ஆதவ் என்ன சொல்றாரு, நாங்க பிஜேபியை எதிர்க்கிறோம்ட்டு நாங்க போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாங்க தான் எதிர்த்துட்டு தானே இருக்கோம். எல்லா மாதிரி நாங்களும் நீட்டுக்கு எதிராக இருப்போம், மும்மொழி எல்லாம் இது பண்ணுவோம். ஆனால் உன் படத்தையே ரிலீஸ் பண்ணல, அதுக்கு அறிக்கை விடுறதுக்கு படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சென்சார் போர்டு யார்ட் இருக்கு?
அப்படிலாம் கிடையாது. என்ன வடக்க போயிட்டாலே எல்லா கம்ப்ளைண்ட்டும் என்ன பிஜேபி மேலே போடுவீங்க? ஆமாங்க. தாண்டா இப்படியே பேசுங்கடா. வடக்க போயிட்டாலே எல்லா கம்ப்ளைண்ட்டும் அவங்க மேல. அதுக்கு இவங்களுக்கு ஒரு இது இல்ல. அது சரி ரைட். இப்படி எல்லாம் காமெடி நமக்கு தெரியும், என்ன விவரம் தெரியும், மக்களுக்கும் தெரியும். விஜய் அண்ணாவுக்கு வந்து பிரஷரும் பெருசு கிடையாது. சரி ஆதவ் என்னதான் விஜய் அண்ணா கோத்து விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ண நினைச்சாலும் புசி மனதளவுல இடம் பிடிச்சதுனால புசிக்கு அந்த கட்சியில என்னைக்குமே பொதுச் செயலாளர் பதவி இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்த்துக்கள் புசியை நான் தாண்டி அடுத்து விஜய் அண்ணாக்கு போவோம். விஜய் அண்ணா என்ன பேசியிருக்காரு? விஜய் அண்ணா என்னென்னமோ பேசியிருக்காரு. உருப்படுற மாதிரி ஒண்ணும் பேசல, அது வேணா தெரியும். உருப்புற மாதிரி பேசல, உருப்படுற மாதிரி பேசல, அது கன்ஃபார்ம். நான் இந்த ஆட்சிக்கு வந்தால் முதல்ல நான் செய்யாம இருக்க போறது என்ன அப்படின்னா ஊழலை செய்ய மாட்டேன். என்ன படத்துக்கு டிக்கெட் மட்டும் ஒரு 5000 ரூபாய்க்கு. இல்ல இதுல சரியான காமெடி என்னன்னா அந்த வரி கட்டாம ஏமாத்தி போட்டா அப்படி அந்த இது ரோல்ஸ் ராய்ஸ்க்கு அது ஒண்ணு. அப்புறம் படத்து புலி படத்துக்கு வந்து பாவம் அதெல்லாம் ஊழல்ல வராது. ஊழலே கிடையாதுடா. ஊழல்ங்கிறது என்ன அப்படின்னா நாட்டு மக்களை ஏமாத்துவது. தனக்கு வர பணத்துக்கு நான் ஏன் அரசாங்கத்தை ஏமாத்துவது ஊழல் கிடையாது. சரி, அப்ப படம் பார்க்க வரவங்க நாட்டு மக்கள் எல்லாமே எல்லாம் அவன் பெத்த பிள்ளைங்களா? எல்லாமே அவங்க குழந்தைகள்ரா. அப்படியா? ஓ, அப்ப அவன் பெத்த குழந்தைங்களுக்கே ஒரு டிக்கெட் 5000 6000. கிருபையில வளர்ந்தவங்க. கிருபையில விஜய வந்து இப்ப வெக்கமே இல்லாம இவங்க தமிழ்நாட்டுக்காரங்களை சொல்லணும், எல்லாம் பண்ணி விட்டு வளர்த்து விட்டாங்க. ரைட்டு. இப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்னையே இந்த இடத்துல கொண்டு போய் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பெருமை பீத்தலாம். இவ்வளவாடா பெருமை பீத்துறதுங்கிற அளவுக்கு போய் நின்று இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஒரு உச்சியில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அந்த உச்சி பாத்தீங்கன்னா செம கூலிங்கா இருந்துச்சு, எல்லா வசதி இருந்துச்சு. ஆனால் இப்ப எனக்கு அது பத்தல, இன்னும் நான் ஹைட்ஸ்க்கு போகணும். ஒருத்தன் என்னமோ ஆக்டர் பதவி என்னமோ இது வந்து என்ன சாமி பதவியுமே நினைச்சுக்கிட்டாங்க. சிவன் கிருஷ்ணர் அளவுக்கு யோசிச்சுக்கிட்டாங்க, விஷ்ணு அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா அதையே விட்டுட்டு வந்துட்டேன், அதையே விட்டுட்டு. யாரு அதை விட்டுட்டு வந்தா என்ன வரல என்ன யாரு கேட்டா? யாரு இப்ப ஃபர்ஸ்ட் வர சொன்னது? அது ஓம் பிரச்சனை. யாரு விட சொன்னா? எப்ப வந்தாலும் நான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன். உச்சம்னு உனக்கு மட்டும்தான் அது உச்சம், மத்தவங்களா வெறும் உச்சாதே. அது நீ வேலைதான், அவ்வளவுதான், ஒன்னும் விஷயம் இல்ல. நான் எங்க போனாலும் எல்லா மீட்டிங்கும் ஒரு 2-3 டைலாக் வச்சிருக்காங்கடா. உச்சத்தை விட்டு வந்த நடிகர், உச்சத்தை விட்டு எவனுமே கூப்பிடல. நீயா வந்த, நீயா கத்துற, 42 பேரை போட்டு தள்ளன. அது இல்லாம செல்ற ஒரு மொத்தத்துக்கு 50 பேரை போட்டு தள்ளிட்டாங்க. யாரே எதிரி நிக்கிற யார் உன்னை கண்டுக்கிட்டா? என்ன பிரச்சனை? நாங்களே கண்டென்ட் கிடைக்காம இருக்கும் போது ஒரு வழி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கோம். வரட்டு எங்க அண்ணாமலை அண்ணனோ சீமானோ வெளியே வந்தா நாங்க எடுத்து பேசிட்டு போயிடும். நீ பேசுறதுக்கு எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இதனால விஜய் அண்ணன் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன். கூல் சுரேஷ் எப்படி ஒரு கட்டத்துக்குள்ள போய் நின்று எல்லா தேட்டர்களையும் தகராறு பண்ணுவோம், அது மாதிரி 400 ரவுடி தான் அப்படின்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. கூட்டணின்னு ஒண்ணு வரவே இல்லை. ஆமா, கூட்டணி தெரிஞ்ச விஷயம் தானே. கூட்டணிக்கு எவனும் வர மாட்டேங்கிறாங்க. 2-3 டுபாக்குசா கூட்டணிக்கு எவனும் வரதில்ல. சின்ன குழந்தைகள் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் அவருடைய ஓட்டு பங்கு பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கே தவிர மொத்தத்துக்கே 0 அந்த இதுல தான் இருக்கு. இவங்களுக்கு வந்து இவங்களோட ஓட்டு வந்து செதற. ஒண்ணு கூட்டணி சேர சொன்னா கூட்டணியும் சேர மாட்டாங்க. மீட்டிங் ஆரம்பிச்சப்பே வாய் பேசி இப்ப கூட்டணி சேர முடியாம போச்சு. அதனால இப்ப கூட்டணி சேர முடியாது. பேசின பேச்சுக்கு எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க, ரெடியா இருக்காங்க. நீங்க அணில்கள் இருந்தாலும் திமுக இருக்கிற அந்த பாய்ஸ் வந்து என்னதான் நீங்க அணிலா இருந்தாலும் அவங்க பூரா பிசாஸ் குட்டிங்க. என்னைக்குனாலும் அவங்களும் ரெடியா தான் இருக்காங்க. நீங்க என்ன பேசுன இன்றுன்னு போட்டு விட்டுறாங்க. ஆமா, கரெக்ட். எடுத்து டைரக்டா டக்குனு அவ்வளவுதான் ஆன் தி ஸ்பாட் அங்க பேசிட்டு இங்க வேலை நடந்தது. 1 year later 1 year before இப்படி பேசுன இதே வாய் தான் இப்படி பேசுது. அன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு ரேடியோக்கள்ல கேட்ட அரசியல் கிடையாது ஐயா. 100ல 10 பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு 100க்கு 98 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க ஐயா. இதை தாண்டி நீங்க கூட்டணி வைக்க முடியாம போனதுக்கு உங்க வாய் தான் காரணம், உங்களுடைய அரசியை போக்குதான் கொலை, இது கரூர் ஸ்டாம்ப் எடுக்க காரணம். இதெல்லாம் வந்து சொன்னா எவனும் இந்த அணில்கள்ட்ட எல்லாம் பேச முடியல, கடி வாங்க முடியல. அப்படி சொல்லுங்க, பேச முடியலன்றது. டீ கடையில போய் நிக்கிறேன், பந்தால் பண்றது கொஞ்சம் தப்பா தெரியுதுடா, உனக்கு என்ன தெரியும்? என்னமோ தப்பா இருக்குண்ணா, உனக்கு என்ன தெரியும்? நீ எந்த கட்சிக்காரன்? நாங்க டிவி கேக்கு போட போறோம் அப்படின்ட்டு இந்த சில அணில்கள் குதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த அணில்களும் துரதிருஷ்டவசமா புரிஞ்சுக்கக்கூடிய காலங்கள் வரும். அதை தாண்டி விஜய் என்ன, நான் வந்துட்டு குட்டி கதை சொல்ல போறேன்னா அது ஒரு நாசமா போன கதையை சொல்லிட்டு, குட்டி கதை என்ன கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குட்டி கதையில இந்த மாதிரி ஒரு நாட்டை போய் கைப்பற்றின கதை. ஒரு இங்க திரும்பி வந்தாங்க, அவங்கதான் நம்ம வேலு நாச்சியாரு. அதெல்லாம் வந்து ஒரு என்ன கேக்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? வேலு நாச்சியார் யாரு? மருதுபாண்டியர்கள் யாரு? இதெல்லாம் இந்த ஹிஸ்டரி எல்லாம் என்ன? இவங்கதான் வந்து இவங்கலாம் இவர்தான் அப்ப வேலு நாச்சியார் போல. இவர் வந்து நாட்டை கைப்பற்ற போறாரு. கீழே மருதுபாண்டியர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபுல்லா மருதுபாண்டியர்களா செயல் பண்ணும். ஏன்னா இவங்களை கொண்டு போய் எவ்வளவு பெரிய மனுஷங்களை கொண்டு இவங்க கூட கம்பேர் பண்றீங்களே, கொஞ்சமாவது உனக்கு இறக்க இருக்கா? சொல்லலாம், ஏக்கர் கணக்கிலே சொல்றது. நீங்க தான் வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு போர்ல ஜெயிக்க போறோம். என்ன அருவா வெட்டு குத்து எடுத்து தமிழ்நாட்டை வெட்ட போறாங்களா? இவ்வளவு பேசுனீங்க, இரு நீங்க நியாயம் பேசுவோம். என்ன சொல்லு, தின்னதான் பேசுறோம். உங்க ஊர் சைடு தின்னையா? நான் கேட்போம், என்ன கேட்கறேன், இவ்வளவு ரெண்டியே
தம்பி எலெக்ஷனை ஒழுங்கா நடத்துங்க. நீ அடுத்து எப்ப வரப்போறேன்னு தெரியாது. எப்பயும் மாசத்துக்கு ஒரு நாள் வர, ஒரு மீட்டிங்கை போட்டு வர, வந்தா மொரட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுறான்னு வையேன். வந்தா என்ன சொல்லணும்? தம்பி எலெக்ஷன் நடக்க போகுது, நாங்க இந்த மாதிரி பொறுப்பு போடுவோம், மாவட்ட செயலாளர் போடுவோம், மீடியாக்குள்ள இப்படி பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு, எவனும் கலகம் பண்ணாதீங்க, எவனையும் காசு வாங்கிட்டான்னு வெளியே சொல்லாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒரு தடவை இல்லைன்னா அடுத்த தடவை நல்ல கேண்டிடேட்டா ஒர்க் பண்ணுங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க, பண்ணி முடிச்சு நல்ல பேர் வாங்க, இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட்டு கொடுக்குற அடுத்த எலெக்ஷன் கொடுக்குறோம், நன் மதிப்பை பெறுங்கள், குட் 5 மார்க் விவி குட் 5 மார்க்ஸ் வாங்க, ஐஸ்கிரீம் குட்லாம் வாங்குங்க, தகராறு பண்ணாதீங்க, ஒழுங்கா நடந்துக்குங்க, கண்ணியமான நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்த்தா என்னனாலும் பண்ணுங்க, எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க குதிக்கிறாங்க விசில் எடுத்துட்டு கீழே. அதாவது ஆஃப் த கேமரால சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அந்த கேமரால சொல்லிட்டு போயிட்டார். இப்பயே இப்படி பேசுறாங்கன்னா இவங்களுடைய ஆஃப் தி கேமரா பேச்சுகள் எப்படி இருக்கும்? நாராசமா தான் இருக்கும், கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா பேரும் கள்ள ஓட்டு யாரு போடுறாங்கிறத பிடிக்கணும் உங்க வேலை. கள்ள ஓட்டு போடுறவன் பிடிக்கணும்னா இப்ப ரோட்ல போறவன அப்புறம் வம்பிழுப்பாங்க. அப்புறம் என்னன்னா, நம்ம ஓட்டு எங்கேயும் விடக்கூடாது, வீட்டுக்கு போய் தூக்கிட்டு வரணும், எல்லா பேத்தையும் தூக்கிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும். உன் நோக்கம் ஃபுல்லா சிம்பிள் தான் இருக்கு. அப்ப மாப்பிள்ளையோட நோக்கம் ஃபுல்லா சிம்பிள் தான் இருக்கு. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கா அப்படின்னா விட்டுருக்காருன்னு பார்த்தா, எல்லா பேரும் சேர்ந்து வந்து நான் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே உங்களுடைய காமெடி, திருப்பரங்குன்றம் விஜய், மேற்கு விஜய், இந்த மாதிரி காமெடிகளை தாண்டி எல்லா பேரும் என் சொந்தங்கள், நான் இன்னைக்கு தாண்டா ஒரு 2 வருஷத்துல இருந்தாலும் என்னை நானும் நினைச்சு எல்லாத்துக்கும் ஓட்டு போடுங்க ஒரு வார்த்தையை விட்டுருக்கான். நான் யாரெல்லாம் தொகுதி இது சொல்றேனோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உனக்கு இவ்வளவு நாள் கழிச்சுதான் இந்த அழிவே வந்திருக்கு அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருக்கீங்க? நான் கேட்கறது கரெக்டா தான். அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. ஜான் பத்துக்குவார் அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான். ஆதவர்ஜுனா இளைஞர் பட்டாளங்களை கிளப்பி சாரி கேட்டதும், இவர் வந்துட்டு இளைஞர் பட்டாங்களை இவர் விஜய் மட்டும் என்ன செய்யறாரு, எல்லாரும் அப்படியே வைப்லயே இருக்கணும், இந்த வைபை விட்டுறக்கூடாது, அப்படியே போறோம் எலெக்ஷன் போறோம், அப்படியே நிக்கிறோம், அப்படியே தோக்குறோம், அப்படியே திரும்ப வரும். இல்ல அவரு எப்படி தோப்பாரு? 234 நான் அடிப்பேன், 276 அவர் அடிப்பாரு, 2026 தான் அடிப்பேன். 276 தொகுதியில ஒரு ஜெயிப்பாரு. அத்தனை தொகுதி இருக்கா அவங்களுக்கு? அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அத்தனை தொகுதி இருக்கு. தொகுதி கேட்டா விஜய் தொகுதிங்கிறாங்க. மீட்டிங்ல போய் பைட்டு கேட்டா விஜய் எந்த தொகுதியில நிக்க போறீங்க, விஜய் தொகுதியில ஓட்டு போடுவீங்க, விஜய் எங்க நிப்பாருன்னு கேட்டா நிக்கிற தொகுதியில ஓட்டு போடுவாங்க. ஓட்டு எங்க இருக்கு? இதுக்கு முன்னாடியே நம்ம பேசுனதுதான், எலெக்ஷன் அன்னைக்கு அவன் விஜய் எங்க நிக்கிறானோ அங்கதான் ஓட்டு போடுன்னு ஓட்டை அடி தூக்கிட்டு வரப்போறாங்க. இல்ல விஜய் பூத்துக்கு வருவார்னு சொல்லி விஜய் பூத்து பார்க்க சொல்லி நடப்ப போறாங்க. இவர்களை வைத்துக்கொண்டு எப்படித்தான் குட்டிமா கட்சியை நடத்த போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குட்டி கதை சொன்னாரு. குட்டி கதைக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி விசில் அடிச்சு காட்டுறேன், ஆனா ஒரு தடவை விசில் கையில கொடுத்து ஊத விட்டாங்க, சிலர் விசில கொடுத்து ஊத விட்டாங்க. இவங்களுக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, வர்ற அற்புதமான சின்னம். இவங்களுக்கு இது ஈஸியா வந்து பை பண்ணிக்கலாம், பை அண்ட் கெட் ஈஸி, வாங்கி கழுத்து 5 ரூபால முடிஞ்சதுங்க, போட்டு 5 ரூபா போட்டு சத்தம் வேற வருது, இருக்கிறவன பூரா நெஞ்சு எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல சாக போறாங்க. இதுல வேற இவரு கரெக்டா வேற சொன்னாரு செங்கோட்டையன், பஸ்ல கீதி போய் ஊதாதீங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்டே போய் ஊதாதீங்க. அவரு வந்து அணில்கள் தற்குறிகளுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்றாரு, ஆனா அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. நீ என்னையா சொல்றது, நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீ யாரு கூட சேர்ந்திருக்க? தற்கொலை டீம்ல சேர்ந்திருக்க, அப்ப நீ மட்டும் எப்படி அறிவா பேசலாம்? நீ செய்யக்கூடாது. நாங்க என்ன செய்யறோமோ அதை நீ வந்து சாரி தான் கேட்கணும். நாங்க தப்பு செய்வோம், நீ சாரி கேட்கணும். பெருசு உன் ரோல் என்ன? ஏடிஎம் கிட்ட தோத்தி விட்டாங்க, வந்துட்ட பேசாம ஒரு மீடியா பேஸா இருக்க, எங்க தலைவர் பேச மாட்டாரு, நாளைக்கு கேட்பாங்க உங்க தொண்டர்களுக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னா அவங்க இதுல பண்றாங்க, நீ போய் பேசிக்க, ஆனா நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நாங்க இஷ்டத்துக்கு இருப்போம், இழுவையை போடு இஷ்டத்துக்கு ஆடுங்கிற மாதிரி நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் இருப்போம். நாங்க விசில் அடிப்போம், பறக்க விடுவோம், மாடியில இருந்து குதிப்போம். இன்னும் எத்தனை பேர் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் அந்த போஸ்டிங் எவன் சீட்டு கொடுக்குறாங்களோ, மாவட்ட செயலாளருக்கே நாருனாங்க, இப்ப அடுத்த சீட்டு கொடுக்க போறாங்க. சீட்டு கொடுத்து எவன் எந்த மாவட்டத்துல வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த அதுக்கு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா எத்தனை பேர் பணியூர் வாசல்ல வந்து ஆல்பத்தை தூக்கி நிப்பானுன்னு தான் தெரியல, என்ன பண்ண காத்திருக்காங்க தெரியல. நமக்கு வந்து இந்த 3 மாசம் வந்து தினம் இவங்க செய்யற கூத்துக்களை பேசினாலே நம்ம சேனலை பேசாது டிவிக்கு ஃபன் சேனல் மாத்திட்டோம்னு வைங்க, நிம்மதியா ஓடும் பொழுது ஓடும். நிம்மதியா பொழுது ஓடும். எப்படி காலையில இருந்துச்சா ஒரு 4 பேர் ரெடியா இருக்காங்க. இதுல 10ஆவதுக்கு பாதி ரவிடிகள் வேற இருக்காங்க. இந்த ரவிடிகள்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. கடைசியா விசில திறந்தோட்டி பார்த்தா அந்த லோகோ வச்சுட்டாங்க. புசி பக்கத்துல இருந்து எட்டி பாக்குறாரு. பார்த்தோட்டி விஜய் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டு புசி மேல விஜய்க்கு இருக்கிற பாசம் நேத்துதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா புசி ஃபேஸ் மறைக்குதான், லோகோவை தூக்கி அங்கிட்டு எரிங்கடா, என் லோகோவே இவன் தான்டா புசிதான். நீங்க கவனிச்சீங்களா? அது கடைசியா அந்த போர்டை நடத்திருப்பாங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, என்னுடைய லோகோவே விஜய் குட்டி தான், புசி குட்டி தான். அதனால நீங்க புசியை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பொது செயலாளராக இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும் பரவாயில்ல. புசியானது நல்ல வாழ்க்கை. இந்த எலெக்ஷன் நின்றாலும் சரி நிக்கிறேன் சரி, ஹி செட்டில்ட் இன் சுவிட்சர்லாண்டுன்றாங்க இதுக்கப்புறம். அப்படியா? ஆமாம்,
எல்லாம் வந்து என்னடா 7 கோடி 8 கோடிங்கிறாங்க. என்னடா ஒரு கட்சி சீசனுக்குள்ளேயே வராத கட்சிக்கு ஏன் இவ்வளவு காசு செலவு பண்றாங்க தெரியல. எம்எல்ஏ சீட்டுக்கு 7 கோடி 5 கோடின்னு தலைக்கு பார்த்து மண்டையை பார்த்து பதம் பாக்குறாங்க, பணங்கா பார்த்து பதம் பாக்குறாங்க. நம்ம ஏரியாக்குள்ள போனாலே 4 கிறுக்கனுங்களாம் மாறிட்டு நின்றுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த அணில்கள் இந்த கட்சியை வச்சு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இல்ல இந்த கட்சியை அணில்கள் என்ன செய்ய போகுது தெரியல. இந்த விசில வச்சு என்ன நாரடிக்க போறானுங்கன்னு தெரியல. விசில வச்சு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. போய் ஊதுவாங்க, சப்பு சப்புன்னு அடி வாங்குவாங்க. அடி வாங்கிட்டு அந்த அணில்களுக்கு இப்ப ஒருத்தன தியேட்டர் போய் இன்னைக்கு மங்காத்தா படத்துல போய் கொடியை காமிச்சதுக்கு சப்பு சப்பு கிழிச்சு அடிச்சு துரத்தி விட்டாங்க. என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அதேதான் எல்லாத்துக்குமே. நீங்க வந்து உங்களுக்கான இடங்கள்ல நீங்க சேட்டை செய்யும். வீட்டுக்குள்ள நீ ஜட்டியோட ஆடு, டவுசரோட ஆடு. அடுத்த வீட்டுல போய் டவுசர் ரோட்ல வந்து ஆடாது. அடுத்த வீட்டுல போய் டவுசரோட ஆடுனா அவன் வந்து அப்பதான் செய்வான். இது வந்து ரியாலிட்டி. இதை ஏத்துக்கணும். நீங்க என்ன ஒரே நியாயம் பேசுற ஷோவா இருக்கே இன்னைக்கு. புறணி பேசுற ஷோ, புறணி பேசுற ஷோ. என்னடா இப்படி பண்றீங்கடா? டே என்னடா ஸ்ட்ராட்டஜி? சார் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வேலையை கேட்டு போயிடலாம். சேர்த்துக்கு ஆள் இருக்காங்க. கேவலப்படுத்துறாங்க சார். இது பாத்துருக்க கூடிய ஏதாவது கட்சிக்காரங்க இருந்தீங்கன்னா இவரை சேர்த்துக்கோங்க. ஏனே சேர்த்துங்க, எங்களையும் சேர்த்துக்கோங்க. தாவேகா வரோம், நாங்க நியாயம் பேசுறோம். இப்படி செய்யாதீங்கன்னு சொல்றோம். நம்ம செங்கோட்டையும் சொல்லியே கேட்கல. மினிஸ்டர் எத்தனை தடவை மினிஸ்டர், பல பஞ்சாயத்து மினிஸ்டர், எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து அவர் மினிஸ்டரா இருக்கு. வந்துட்டு ஒரு பெருசா அட்வைஸ் பண்ணுது. அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு அந்த பீஸ்? அதுக்கு பேச ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு நிம்மதியா தோடன்னு வாழ்ந்து விட்டுட்டு சரி ரைட். கோவை மண்டல செயலாளரா, தொகுதி கொங்கு மண்டல பொறுப்பாளரா, கொங்கு மண்டல பொறுப்பாளருங்கிறாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. ரைட். இந்த கட்சி ஆதவ விஜய் ஜெயிலுக்கு அனுப்புறாரா? விஜய் வந்து ஜெயிக்கிறாரா? இல்ல ஜனநாயகம் வருதா? 2026 விஜய்க்கு எப்படி இருக்கும்? இந்த இதுல சொல்லுவாங்க ஜாதகராங்க 2026 கடகராசி இருக்கலாமா, இல்ல துபாய் போலாமா? அது மாதிரி கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் 26 விஜய். சரி, இதோட ஷோவை முடிச்சுப்போம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. நானும் மதுரக்காரன்.